हरे कृष्ण। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्ठिकी। मुखं करोति वाचालं पङ्गुं लङ्कायते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 2 கஜேந்திரனின் ஆபத்தான நிலை என்னும் தலைப்பில் பதம் 31. இத்தம் கஜேந்திரச யதாபசங்கடம் பிராணஸ்ய தேஹி விவசோ யத்ருச்சயா அபாரயன் ஆத்மவிமோக்ஷனே சிரம் தத்யாவ் இமாம் புத்திம் அத அப்யபத்யத. வேர்ட் பை வேர்ட் மீனிங். இத்தம் இவ்விதமாக கஜேந்திர யானைகளின் அரசன் அது யதா அப்போது அடைந்தது சங்கடம் அத்தகைய ஆபத்தான ஒரு நிலை பிராணஷ்ய வாழ்வின் தேகி உடல் பெற்றுள்ள விவச சந்தர்ப்ப சூழ்நிலையால் ஆதரவற்ற நிலையிலுள்ள யத்ருச்சயா விதிப்பயனால் அபாரயான் இயலாததால் ஆத்ம விமோக்ஷனே தன்னை காப்பாற்றிக் கொள்ள சிரம் நீண்ட காலமாக தத்யோ மனதில் உறுதியுடன் சிந்திக்க ஆரம்பித்தது. இமாம் இந்த புத்தி முடிவை அதன் பிறகு அப்யபத்யத அடைந்தது. டிரான்ஸ்லேஷன். விதிப்பயனாக தான் முதலையின் பிடிக்குள் பல ஆண்டு காலம் அகப்பட்டு கிடப்பதைக் கண்ட யானைகளின் அரசன் தான் உடலை பெற்றிருந்தாலும் சந்தர்ப்ப சூழ்நிலையால் நிராதரவாக இருந்தாலும் தன்னை ஆபத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ள முடியாததாலும் கொல்லப்பட்டு விடுவோமோ என்ற பெரும் பயத்திற்கு அது ஆளானது. இதன் விளைவாக நீண்ட காலமாக சிந்தனையில் ஆழ்ந்து இறுதியில் பின்வரும் முடிவுக்கு வந்தது. பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். உலகில் உள்ள ஒவ்வொருவரும் வாழ்க்கை போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர். ஒவ்வொருவரும் தங்களை ஆபத்திலிருந்து காத்து கொள்ள முயற்சி செய்கின்றனர். ஆனால் தன்னை ஆபத்திலிருந்து காத்து கொள்ள முடியாத நிலையிலுள்ள ஒருவன் இறை நம்பிக்கை உள்ளவனாக இருந்தால் அவன் பரமபுருஷ பகவான் கிருஷ்ணரின் தாமரை பாதங்களில் சரணடைகிறான். இது ஸ்ரீமத் பகவத்கீதையில் 7ஆம் அத்தியாயம் 16வது பதத்தில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. சதுர்விதா பஜந்தே மாம் ஜனாக சுக்ருதினோ அர்ஜுன ஆர்த்தோ ஜிக்ஞாசுரர்த்தார்த்தி ஞானி ச பரதர்ஷப. ஆபத்தில் இருப்பவர்கள், செல்வத்தை விரும்புபவர்கள், அறிவை தேடுபவர்கள் மற்றும் கேள்வியுடையவர்கள் ஆகிய 4 விதமான நல்லோர் பாதுகாப்பை அல்லது முன்னேற்றத்தை பெறுவதற்கு பரமபுருஷ பகவான் கிருஷ்ணரிடம் சரணடைய துவங்குகின்றனர். இதுவே மேற்கூறிய பகவத்கீதை ஸ்லோகத்தின் பொருளாகும். யானைகளின் அரசன் கஜேந்திரன் அதன் ஆபத்தான சூழ்நிலையில் பகவான் கிருஷ்ணரின் மலரடிகளில் பாதுகாப்பை தேட முடிவு செய்தது. நீண்டகால சிந்தனைக்கு பின் புத்திசாலித்தனமாக கஜேந்திரன் இந்த முடிவிற்கு வந்தது. பாவி மனிதனொருவன் இத்தகைய முடிவிற்கு கூட வருவதில்லை. ஆகவே அபாயமான அல்லது தர்ம சங்கடமான நிலையில் ஒருவன் பகவான் கிருஷ்ணரின் தாமரை பாதங்களில் பாதுகாப்பை தேட வேண்டும் என்ற முடிவிற்கு நல்லோரால், அதாவது சுகுர்தி இருப்பவர்களால் வர முடியும் என்று ஸ்ரீமத் பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ளது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 2 கஜேந்திரனின் ஆபத்தான நிலை என்னும் தலைப்பில் பதம் 31 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய்.